இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாட்கோ யுவா பிளேஸ் ப்ராஜெக்டர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரைஸ் வந்து 16,000 வருது. இதே வந்து பிளேஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000 வருது. இது ஆஃபர் போக நம்மளுக்கு 13,990 கிடைக்கும். அது வந்து 15,990 கிடைக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு 14,000, அது ஒரு 16,000. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வாங்குறது டேரெக்டாக நீங்கள் ப்ளஸ்ஸே வாங்கிடலாம். ஆனால் நான் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருப்பேன். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ரெண்டுமே சேம் தான். என்னென்னா இதில் வந்து ஓஎஸ் வந்து பேசிக்காக இருக்குது. அதில் வந்து இந்த வேல் ஓஎஸ்ன்ட்டு அந்த இது இருக்குது. மற்றபடி ரிமோட் அந்த வந்து ப்ளூடூத் ரிமோட்டு, இது நார்மல் ரிமோட்டு, வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனாலும் இதில் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. பிக்சரு கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த சேச்சுரேஷன்லாம் வந்து இந்த பிளேஸில் வந்து பண்ண முடியாது. ஆனால் அதில் வந்து நார்மலாகவே பண்ணலாம். இதில் வந்து HDMI 1 உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் இந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனே கொடுக்குறான். இதில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் ஸ்டிக் இல்லை ஜியோ செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் இருந்தீங்கன்னா இது பெஸ்ட்டு, அப்படின்னா இது ஒஸ்ட்டு. அது நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆப்பே எந்த ஒரு ஹேங்கிங்லாம் இருக்காது. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது ஜாட்கோ யுவா பிளேஸ் ப்ரொஜெக்டர். இப்போ தான் வந்துச்சு, ஓப்பன் பண்ணலாம். அருமையாக இருக்குது. ரிமூவல் ஸ்டாண்ட் இன்க்ளூடட், sealed optical engine, auto focus, auto keystone, native full HD, gain projection, multi connectivity. இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கிறதுனால சப்போஸ் இதை அதை ரிட்டன் பண்ணி ஒட்டி அமிச்சாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்க, ஒரு பவர் கேபிள், ஏவி பின்னு, வால் மவுண்டிங் ஸ்க்ரூ, ரிமோட்டு, ஃபோக்கஸ், வால்யூமு, மவுஸ் மோடு இருக்குது, டெமோ வீடியோ, வாரண்டி ரெஜிஸ்டரு, புக்லெட், அதுக்கப்புறம் தலைவர். ஆல்ரெடி ஃபுல்லாக இது கைரேகை மாதிரி தெரியுதுல்ல. ஆல்ரெடி எதாவது யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி பேக் பண்ணி வந்திருக்கான்றது டவுட்டாக இருக்குது. அதுதான் வெளியே வந்து ஸ்டிக்கர் வந்து அந்த ஹலோகிராம் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி இதெல்லாம் எதுவும் பட்ட மாதிரி இருக்குது. இந்த ஸ்டிக்கர் பிரிக்கலை, லென்ஸ் ஆண்டே எதுவும் இல்லை. 2 HDMI கேபிள், ஈத்தர்நெட் போர்ட்டு, ஏவி அவுட்டு, ஆடியோ ஜாக்கு, IR, 2 USB. இது HDMI 1 வந்து ARC சொல்கிறாங்க, செக் பண்ணி பார்க்கணும். இதை கைட்டிட்டா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்டாண்டு, அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. இது ஃபில்டர், கைட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம இதை க்ளீன் பண்ணியே ஆகணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அதில்? இதிலே வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 96 வாட்ஸு. ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகிறோம். இதோட லென்த்து தூரம் வந்து எங்கே வச்சுருக்கேன்னா ஸ்க்ரீன் அங்கே இருக்குது. டிஸ்டன்ஸு 14 அடியில் வச்சுருக்கேன். இது எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு.
லைட் ஆஃப் பண்ணுவோம். ரொம்ப மேலே இருக்குது, கொஞ்சம் கீழே டில்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் டைம்னால பூட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகுது. வெல்கம். இது ஆக்சுவலாக 7 ஃபீட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 இன்ச் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. நான் 14 அடியில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஸ்க்ரீன் எட்டு ரொம்ப தூரம் வெளியே இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் நடக்கலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க் செட்டிங். ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பிக்ஸ்பே ப்ரொஜெக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை விட இது வந்து நல்லா பிரைட் இருக்குது. வீடியோலாம் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ரொஜெக்ஷன் செட்டிங், இன்ஸ்டால் மோடே, ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீனுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்ஷன். ரொம்ப இதுவாக இருக்கனால என்னென்ன எழுத்துருக்கேன் தெரியல. நம்ம ரீசெட் பண்ணுவோம். டெஸ்க்டாப் மோடு. ஓகே, நான் இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இப்போது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாம் செட்டிங் பண்ணியாச்சு. ப்ளூடூத் கனெக்டில் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன், வைஃபை கனெக்டில் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 14 ஃபீட்டில் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணுறேன். இதை நான் கொஞ்சம் முன்னாடியே இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து சுத்தமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஆனால் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது கலர்லாம் நல்லா பஞ்சியாக தெரியுது. ஆனால் இந்த மாதிரி இது இல்லை. ஒரு தடவை நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அது வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க இந்த ஓஎஸ்ஐ கொடுத்துருக்கூடாது. சுத்தமாக இந்த இதுவே நல்லா இல்லை. இந்த வேல் ஓஎஸ்ன்ட்டு இந்த ஃபிக்ஸ்பேல லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க. அது எந்த ஒரு லேக்லாம் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு வந்து பிக்சருக்கு 4K வீடியோ ஏதாவது வச்சு காட்டுறேன். ரொம்ப வந்து ஸ்லோ இருக்குது. உங்களுக்கு இதில் பார்க்க எப்படி இருக்குது, எனக்கு நேரில் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இதில் பார்க்கும்போது, ஃபோனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இதை நம்பி தான் நானும் வந்து எல்லோரும் யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஏமாந்து தான் இதை வாங்குகிறேன். யாரும் ஆனஸ்ட்டாக சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாம் ப்ரொமோஷனு. ஸோ அதனால் நல்லா தான் சொல்லி ஆகணும். ஆனால் அவங்க பார்த்து நம்ம வந்து வாங்குறதுனால சுத்தமாக வந்து சரியில்லை. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பட்டன் அமைக்கிட்டேன் எப்போயோ, இப்போ தான் வேலை செய்யுது பாருங்கள். சைடெலாம் போயிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ தான் வேலை செய்யுது. அழுத்திட்டேன் பார்த்தீங்களா? இப்போ தான் ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகுறது வந்து ஃபுல் HD 60 fps HDRல ஒர்க் ஆகுது. இது வந்து 1000 லூமன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து வெளிச்சமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம போயிட்டு செட்டிங்கில் போகணுன்னு வச்சிங்களேன், டிஸ்பிளேவும் சவுண்ட் ஆப்ஷனும் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த சைடில் வந்து 3 டாட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள், நான் அழுத்துறேன், அப்புறம் லைட் எரியுதா. ஆனால் இந்த ஆப்ஷன் தான் வருதே தவிர பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, இந்த நார்மலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே வரவே இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இதில் 2 HDMI இருக்குங்களா, அதில் ஒன்று வந்து நம்ம இன்புட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபயர் ஸ்டிக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஹோம் தேட்டரோ ஏதோ ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அது உள்ளே நம்ம போகும்போது அந்த 3 பட்டன் அழுத்தின உடனே தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலரு, சேச்சுரேஷன், விவிட் மோடு இதெல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ வச்சாலும் வந்து பார்த்தோன்னா ரொம்பலாம் இல்லை. அதாவது நான் அந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தோன்னா இதோட லூமன்ஸ் கம்மி. ஆனால் அதோட ஷார்ப்னஸ்ஸு, கலர் வந்து அந்த டிவியில் பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா வெளிச்சமே இல்லை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் வைக்கும்போது வாய்ஸ் பேக் ஆகுது. ஒரு டயலாக் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சோம் அப்படின்னா வாய்ஸ் பேக் ஆகுது. யூடியூப்பு ஓரளவு ஓகே, மற்றபடி சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அது எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஹாட்ஸ்டார் வந்து கிளிக் பண்ணுறேன், வராது. அவ்வளோதான். இதிலே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இதுவும் ஒர்க் ஆகாது. வருங்க, எதுவுமே ஒர்க் ஆகாது. இது பாருங்க, பட்டன் அழுத்தினே தான் இருக்கேன், எதுவுமே ஒர்க் ஆகாது. இவன் ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா ஹாட்ஸ்டார் கொடுத்துருக்கான். ஓப்பன் பண்ணால் எடுத்தோடனே அப்டேட் கேட்குது. ஆனால் அப்டேட் பண்ணால் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், ஒர்க் ஆகலைங்களா? அவ்வளோதான், வெளியே போயாச்சு. அதேமாரி ஒய்ஃபையும் ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இப்போது செட்டிங் போய் காட்டுறேன், எல்லாம் ஸ்லோ தான். இதில் எங்கேயுமே வந்து பிரைட்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். மற்றபடி ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் ஓகே, எங்கேயுமே பிளர் இல்லை, ஃபோக்கஸாக அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இன்னுமே அந்த பிரைட் இருந்தாலும் அந்த கலர் இல்லை. இதில் பார்க்க எப்படி தெரியுது. அதே மாதிரி இந்த ஃபைல் மேனேஜரே கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ பொதுவாக என்கிட்ட ஓடிடி இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட 5.1 படம் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணி இப்போ உள்ள பண்ணால் இந்த பழைய ஓஎஸ் மாதிரி இருக்குங்க, இந்த அசம்பிள் டிவி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஓஎஸ் இருக்குது. மூவியில் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபைலே சப்போர்ட் ஆகலன்னு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா டால்பி ஆடியோ, சவுண்டு சுத்தமாக வரல, நாட் சப்போர்ட்டு. ஆனால் வீடியோ ப்ளே ஆகுது. ஓகேவா? ஏதாச்சும் படம் வைக்கிறேன். இது வந்து பைசனு, ஆடியோ நாட் சப்போர்ட்டு. ஆனால் டால்பி ஆடியோ சைடில் வந்துச்சு, ஆனால் வந்து சவுண்டு கேட்காது. ஆனால் இப்போ ப்ளூடூத்தில் தான் இருக்குது. அதேமாதிரி நான் HDMI ஏஆர்சியும் போட்டேன். ஆனால் ஏஆர்சிலாம் வந்து காட்டுது. ஆனால் வந்து இந்த HDMI கேபிள் பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து ஆடியோ வாபிள் ஆகிறதுனால சரியாக இல்லை. ஆனால் நான் வேறு HDMI கேபிள் போட்டேன். ஆனால் அப்பயும் வந்து ஏஆர்சி வேலை செய்யலை. ஆனால் கொடுத்துருக்குறாங்க, அது எல்லாமே சும்மா ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க போல், ஃபேக் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இதில் எனக்கு ஆடியோ வரல, சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேருக்குன்னு இது வாங்கியாச்சு, வேஸ்ட், ரிட்டன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் போனோன்னா அது இந்த கூகுள் ப்ளேலாம் லாகின் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ VLCயில் போகிறேன், VLCயில் போய் வச்சாலும் ஆடியோ வரல. இது வந்து காந்தா வைக்கிறேன், சவுண்டு வரல. சவுண்டு வைக்கிறேன், நான் சவுண்டு ஏரில் ஹோம் தேட்டரில் வரல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைசன் வைக்கிறேன், சவுண்டு வரல. இதே MX பிளேயரில் போய் வச்சோம் அப்படின்னா ஏதாவது 1-2 வேலை செய்யுது. ஆனால் அது நார்மலாக வைக்க முடியாது. இது கீழே வராது. இப்போ நம்ம மவுஸ் மோடு வச்சு இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு இப்படி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சும்மா ஒரு காந்தா, இது நான் காஞ்சூரின் இருக்குது, இதில் வைக்கும் போது ப்ளே ஆகலை. இதுமாரி மாற்றி மாற்றி பண்ணும் போது தான் ஒர்க் ஆகுது.
இதுலேயும் ஆடியோ ஃபார்மேட்டு சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் விஎல்சியை பொறுத்த வரைக்கும் எதை ப்ளே பண்ணாலும் ப்ளே ஆகணும். இது போன ப்ரொஜெக்டரில் போட்டேன், அப்போது எனக்கு விஎல்சியில் தான் டவுன்லோட் பண்ணால் பக்கா வந்துச்சு. இது காந்தா மூவி, இது ஆடியோ வருது. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று அப்படி தான் வருது. அதுமாதிரி ஆப் ஏதாவது நம்ம உள்ளே போனாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியோ செட்டாப் பாக்ஸு இல்லைனா வந்து ஃபயர் ஸ்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் HDMI 1 போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஹேங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு 15,000 கொடுத்து வாங்கி அது ஒரு 5,000 கொடுத்து வாங்கி எதுக்கு? அதுக்கு 20,000 இருக்கிறது நல்ல இதுவே வெளிச்சமானதே வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த வீடியோட நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது பிக்சர் குவாலிட்டி. ஆனால் நம்ம வாங்கி இது பண்ணும்போது மோசமாக இருக்குது. இந்த இதுவே ஓஎஸ்ஸே நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் போகிறேன், என்கிட்ட ஐடி இல்லை, இதை கிளிக் பண்ணால் லேட்டாக தான் ஆகுது. ஃபோனில் பார்க்க ஓகே, ஆனால் நேரில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபயர் ஸ்டிக் வாங்கி ஃபஸ்ட்டு இன்புட்டில் நம்ம சொருவிட்டு இல்லை செகண்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஏஆர்சி சொன்னாங்க, அதை நம்ம ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு HDMI 2ல் என்னென்னலாம் நம்ம ஓடிடி பார்க்குறோமோ அது 5.1 வேலை செய்யும். ஆனால் இது ஏஆர்சி போட்டிருக்காங்க, ஆனால் ஏஆர்சி ஒர்க் ஆகலை. என்கிட்ட வேறு ஒரு கேபிள் இருந்துச்சு, ப்ளூ ரீகரு, அது நல்லாயிருக்கும். டிவியில் கனெக்ட் பண்ணால் 5.1 வேலை செய்யுது. அதே எடுத்து கிட்ட வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது 5.1 வேலை செய்யலை. இப்போ இது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. திருப்பி இதை ரிட்டன் போட்டு வேறு இதோட அடுத்த பிளேஸ் ப்ளஸ்ஸு வாங்கினா இதே சேம் பிரைட்னஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஓஎஸ் மட்டும் வேறு. இல்லை அதை வாங்குறதா எதை வாங்குறதுன்னு தெரில. பேசாமல் டிவியே வாங்கிடலாம் போல இருக்குது. இது வேஸ்ட்டு, இது யாரும் வாங்காதீங்க. அப்படி வாங்குற மாதிரினா ஜியோ செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஃபயர் ஸ்டிக் இருக்குன்னா அப்படி வாங்கி யூஸ் பண்ணால் ஓகே. ஆனால் வெளிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃபயர் ஸ்டிக் போடும்போது அதில் ஏதாவது நீங்கள் கலரு கான்ட்ராஸ்ட்டு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதையும் வாங்கி அதையும் திருப்பி நீங்கள் போடுறது அது அவ்வளோ காசு இது பண்ணுறது வேஸ்ட்டு. யூடியூப்லாம் ஏதாவது டைலாக் இருக்கிற இது வச்சோன்னா லைட்டாக லேக் ஆகுது, வாய்ஸ் பேக் இருக்குது. ஆனால் வீடியோவில் பார்க்க ஸ்டக் ஆகிடுச்சு, ஸ்டக்காக தான் வருது. என்னென்னா இந்த பிளர் இல்லை, ஷார்ப்னஸ் இருக்குது, ஆனால் இன்னும் வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நானே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இல்லை, நேரில் பார்க்க இல்லை. இதோட பெட்டராக இருந்தது பிக்ஸ்பே பவர் ப்ரொஜெக்டரு. அது வந்து இதோட லைட்டாக வெளிச்சம் கம்மினாலும் பிக்சர் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், கலர்லாம். ஆனால் அதில் ஆர்க் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. விஎல்சி பிளேயரே அழகாக அதில் ஏற்றிட்டு அதில் எல்லா இதுவும் நம்மளுக்கு வந்துச்சு, ஓடிடி எல்லா இதுவும் ப்ளே ஆச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன வாங்கலான்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் இது வேஸ்ட்டு தான். அந்த ஃபயர் ஸ்டிக்கும் செட்டாப் பாக்ஸ் எதாவது அடிஷ்னலாக போடுற மாதிரினா வாங்குங்க, இல்லை வாங்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக ப்ளஸ்ஸே போயிடுங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. முதல்ல ஃபோனில் பார்க்க நல்லாயிருக்கு.